இப்போ நம்ம வந்து லைட் லெசன் பார்த்துருக்கோம். லைட் லெசன்ல ரிஃப்ளெக்ஷன் பார்ட் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ ரெண்டு மீடியம் எடுத்துட்டோம்னா இது ஏர், இது ஒரு வாட்டர் மீடியம் இல்ல கிளாஸ் மீடியம், ஏதாவது ரெண்டு மீடியம் எடுத்துட்டோம்னா லைட் பாஸ் ஆகும்போது லைட்டா வந்து என்ன பெண்ட் ஆகி நார்மல் ரே கம்பேர் பண்ணும்போது அங்க ஒரு பெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்ன்றது அது லைட் ரே எப்படி பாஸ் ஆகுறது ஏற்கனவே பார்த்தாச்சு. எப்படின்னா ரெண்டு ரே கம்பேர் பண்ணும்போது லைட் வந்து ஒரு ரேலேருந்து இன்னொரு ரேக்கு வந்து பெனிட்ரேட் ஆகி போகும்போது என்ன அங்க நார்மல் ரே கம்பேர் பண்ணும்போது ஒரு பெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் ரே பேஸ் பண்ணி ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல என்னன்னா ரெண்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் லென்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ரிஃப்ராக்ஷன் வந்து என்ன லென்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் வந்து என்ன மிரர் பேஸ் பண்ணி இருக்கும். இப்ப ரிஃப்ராக்ஷன் வந்து என்ன லென்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும்போது அப்படின்னா என்ன லென்ஸ் பேஸ் பண்ணி ஸ்பெரிக்கல் லென்ஸ் ரெண்டுமே என்னன்னா ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது வந்து ஸ்பெரிக்கல் மிரரை வச்சு தான் இருக்கும். ரிஃப்ராக்ஷன்ங்கிறது வந்து ஸ்பெரிக்கல் லென்ஸ் வச்சிருக்கு. அப்ப ஸ்பெரிக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்கு. என்ன லென்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்வெக்ஸ் லென்ஸும் இன்னொன்று வந்து என்னன்னா கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ்ல எப்படி லைட் ரே பாஸ் ஆகுது லென்ஸை பேஸ் பண்ணி கான்வெக்ஸ்க்கும் கான்கேவ்க்கும் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து என்னன்னா செக்ஷன் இப்படிதான் இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸோட செக்ஷன் வந்து இப்படிதான் இருக்கும். கான்கேவோட வந்து என்ன கர்வ் வந்து என்ன இன்வோட பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லி இருக்கும். இப்போ கான்வெக்ஸ்ல லைட் ரே எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்வர்ஜிங்கா வந்து லைட் ரே பாஸ் ஆகும் சொல்லுவோம். கன்வர்ஜிங் அப்படின்னா லைட் ரே வந்து என்ன n நம்பர் ஆஃப் லைட் ரே வந்து பாஸ் பண்றோம். லென்ஸ்ல வந்து பாஸ் பண்ணும்போது எப்படி ஆகுதுன்னா உள்ள போற லென்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா கன்வர்ஜிங்கா ஆகும் சொல்லுவோம். கன்வர்ஜிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன கன்வர்ஜிங் அப்படின்னா நம்ம கொடுக்குற ரே வந்து என்ன ஒரு இடத்துல பட்டுரும். சரி அப்படியே ஃபுல்லா போறது இல்லாம ஒரு இடத்துல பட்டு அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகும். ஃபுல்லா போறது என்னன்னா வந்து ஒரு இடத்துல வந்து என்னன்னா பாயிண்ட் அவுட் ஆகி இருக்கிறதா கன்வர்ஜிங். அப்ப அப்படியே ஆப்போசிட் தான் வந்து என்ன கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் என்ன இப்போ போர் லென்ஸ் எல்லாம் வந்து என்ன ஒரு இடத்துல போயிட்டு ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு சொல்றது வந்து கான்வெக்ஸ்னா அப்ப போர் லென்ஸ் என்னன்னா அப்படியே பிரிச்சு போகுங்கிறது தான் வந்து என்னன்னா கான்கேவ்ல வரும். அப்ப நம்ம இங்க லைட் ரே கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன். இங்கே போறது எல்லாமே வந்து இப்படி வந்து என்னன்னா அப்படியே பிரிஞ்சு போகுது. வர லென்ஸ் தான் வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகி வர்றது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ்ங்கிறது வந்து என்ன லென்ஸ் சார்ஜஸ் வந்து என்ன கன்வர்ஜிங் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து என்ன டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். இது இன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். லைட் ரேஸ் அப்படின்னா டைவர்ட் ஆகி வெளில போகுது அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்போ இதோட வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்ப இங்கேயும் வந்து என்ன ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வர இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா டாட்டர் லைனை வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். பண்ணும்போது என்ன இந்த இடத்துல வந்து என்ன ஃபோக்கல் பாயிண்ட் சொல்றோம். இதான் கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் பாயிண்ட் இந்த இடத்துலயும் இது வந்து என்ன இங்கே இருக்கும்னு சொல்லுவோம்.